இந்த வீடியோல நம்ம பார்க்கறது இன்புட் ஏ. அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறது அவுட்லைன் டூல்ஸ் பார்த்திருப்போம். ரன்ல இருந்து ஸ்டெம் ஸ்டிச் வரைக்கும். இது எல்லாமே சிங்கிள் லைன்ல எந்த டூலும் அதே தான் இருக்கும். 3 mm வரைக்கும் தான் வித் இருந்திருக்கும். அடுத்து இன்புட் சி பார்த்திருப்போம். இன்புட் சி பார்த்தீங்கன்னா மினிமம் 2 பாயிண்ட் இருந்தாலே போதும் ஸ்டிச் ஜென்ரேட் ஆகிறதுக்கு. டபுள் என்டர் கொடுத்துருப்போம். இதுல பார்த்தீங்கன்னா ஸ்டிச் எப்படி இருக்கும்னா ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா இன்புட் ஏ. இதுக்கு மினிமம் 4 பாயிண்ட் இருந்தால் தான் ஸ்டிச் ஜென்ரேட் ஆகும். ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்டோட கனெக்ட் ஆகி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு இங்கே லெஃப்ட் வச்சிருக்கேன், லெஃப்ட் கிளிக் வச்சிருக்கேன், இங்கேயும் லெஃப்ட் கிளிக் வைக்கிறேன். அடுத்து இப்போ என்ன இருக்கு, மிச்ச டூலா இருந்துச்சுன்னா நம்ம லைனா பாயிண்ட்ஸ் வச்சுட்டு வருவோம். இதுல எப்படின்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிதான் இருக்கும். எலாஸ்டிக் மாதிரி பாருங்க, பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டோட தேர்டு கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ தேர்ட் வந்து ஃபோர்த் வந்து செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். 4 இப்போ மினிமம் 4 இருந்தாலே ஸ்டிச் ஜென்ரேட் ஆயிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வந்து இன்புட் சி டிசைன் பண்ணுவோம். அதாவது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஈக்குவலா தான் இருக்கும். பாருங்க மறுபடியும் போடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் வைக்கிறேன். அடுத்து வந்து ஃபிஃப்த். அப்படியே 2 பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் தான். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட் தான் இருக்கும். பேர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட்ல இது. இங்க லெஃப்ட் வச்சீங்கன்னா இங்க லெஃப்ட் தான் வைக்கணும். இங்க ரைட் வச்சீங்கன்னா இங்க ரைட் தான் வைக்கணும். ஒரு சைடு லெஃப்ட் ஒரு சைடு ரைட் வைக்க கூடாது. டிசைன்ல ஒரு சைடு ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ஒரு சைடு ஃபுல்லா கர்வ் லைன் இருந்தா மட்டும்தான் லெஃப்ட் ரைட் மாத்தி வைப்போம். ஆனா இல்ல நார்மலா டிசைன் பண்றப்போ ஒரே மாதிரி தான் லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்படி டிசைன்ஸ் என்ன நம்மளுக்கு வேணுமோ, நான் லெஃப்ட் வேணும்னா லெஃப்ட், ரைட் வேணும்னா ரைட் வச்சுட்டு வரேன். என்டர் கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டிச் ஜென்ரேட் ஆயிருக்கு. சாட்டின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இங்க. இப்போ இப்படிதான் நம்ம வந்து இன்புட் ஏல டிசைன் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட்னா லெஃப்ட் சொன்னா அப்ப இந்த ரீஷேப் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது ரீஷேப்புக்கு வந்து ஹெச் ஷார்ட் கீ அல்லது இந்த டூலை யூஸ் பண்ணீங்கன்னா ரீசேப் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். எந்த டூல்ல நீங்க கரெக்ஷன் பண்ண போறீங்களோ அந்த டூல்ல போட்டிருக்க ஸ்டிச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஷேப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஹெச் கொடுத்தாலும் ஆன் ஆகும். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட். இங்க இருக்கிறது இந்த பிளஸ் மாதிரி இருக்கிறது வந்து எண்ட் பாயிண்ட். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் ஸ்டார்ட், இதுதான் எண்ட். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க எல்லாமே லெஃப்ட் கிளிக்ஸ் வச்சுட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இங்கெல்லாம் லெஃப்ட் வச்சிருக்கிறனால இங்கேயும் பாக்ஸ் இங்கேயும் பாக்ஸ் இருக்கு. ரைட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சர்க்கிள் இருக்கா, இங்க ஒரு சர்க்கிள் இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. எங்கெல்லாம் ரைட் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் சர்க்கிள் இருக்கும். எங்கெல்லாம் லெஃப்ட் வைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து பாக்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு இடையில பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைட் கிளிக் வச்சிருக்கேன், அதனால ஆட் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த பாயிண்ட் மேல செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா டெலிட் ஆகும். இப்போ இன்புட் ஏ அப்படிங்கறதுனால இங்க வச்சிருக்கிற ஒவ்வொன்றுமே தனித்தனி பாயிண்ட்ஸ், அதனால அதை டெலிட் பண்றோம். தனித்தனியா செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் ஏ பாத்தீங்கன்னா ஸ்டிச் ஜென்ரேட் பண்ணிருக்குமா. ஒரு இமேஜ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ளோ எப்படி இருக்கோ, இமேஜ் ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் வச்சுட்டு போவோம். இப்போ எப்படின்னா லெட்டர் நம்ம எப்படி ரன்னிங் லெட்டர் எழுதுறோம், ஒரு மரம் வரைகிறீங்க, அதுக்கு கிளை வரைகிறீங்கன்னா அந்த கிளை வந்து நம்ம கையில எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் இன்புட் ஏலையும் ஸ்டிச்சஸ் வச்சுட்டு போவோம். அப்போ போறோம் அப்படின்னா எந்த மாதிரி நீங்க ஆங்கிள் ஸ்டிச் வச்சு போறீங்களோ அதே மாதிரி ஆங்கிள் தான் ஸ்டிச் ஃப்ளோ ஆகணும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வச்சிருக்கோம், அதனால ஸ்டிச் அப்படியே ஒரே மாதிரி ஃப்ளோவா வந்திருக்கு. இங்க வர வர நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி வரப்ப என்ன ஆகும், ஸ்டிச் அப்படியே லைட்டா திரும்பி வந்திருக்கும். திருப்பி இங்க மறுபடியும் நம்ம ஷேப் மாத்துறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் இப்படி மாறும். நீங்க எந்த ஆங்கிள் பாயிண்ட் வச்சுட்டு போறீங்களோ அதே ஆங்கிள் ஸ்டிச் வந்து ஃப்ளோவா வரும். அதுதான் இன்புட் ஏல யூஸ் பண்ற டிசைன். இந்த டூல்ல இன்புட் ஏ வந்து ஒரு லெட்டரிங்க்கு, நம்பர்ஸ்க்கு, குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ் டிசைன் பண்றதுக்கு ரொம்ப அழகா வந்து ஸ்டிச் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும் இதுல. ஓகேங்களா? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன டிசைன் போட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பாருங்க, இந்த எம் லெட்டர் இருக்கு. இந்த எம் லெட்டர்ல நான் இன்புட் ஏ யூஸ் பண்ணி டிசைன் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கு, கர்வ் மாதிரி வந்திருக்கு. நம்ம அப்ப எப்படி இந்த கர்வ் கொண்டு வரோம்னா, முதல்ல நான் வந்து இங்க லெஃப்ட் கிளிக் வந்து 2 லெஃப்ட் கிளிக் வச்சிருக்கேன். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குறுகி வச்சிருக்கேன், சின்னதுல இருந்து பெருசு போற மாதிரி. அடுத்த பாயிண்ட் வந்து நான் ரைட் கிளிக் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் கிளிக். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஷேப் எப்படி இருக்கும், கரெக்டா ஒரு யூ ஷேப் மாதிரி வந்துருச்சா. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த இமேஜ்ல எப்படி வித் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாயிண்ட்ஸ் வச்சுட்டு போகணும். கர்வ் வந்தா ரைட் கிளிக் வைப்போம், ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா லெஃப்ட் கிளிக் வைப்போம். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து இப்படியே கண்டினியூவா கொண்டு போறேன். சிலர் வந்து இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை முடிச்சுட்டு மறுபடியும் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம டெமோ வீடியோங்கிறதுனால நான் இப்படி வச்சிருக்கேன். நீங்க எப்படி வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு வரேன்.
பாயிண்ட்ஸ் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. கர்வ் திரும்புறப்ப பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வர வரைக்கும் இங்கெல்லாம் ஒரே மாரி திரும்புற மாரியே நான் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு வந்திருப்பேன். இப்ப இங்க வரப்போ பாயிண்ட் அப்படியே திரும்புது. இங்க வரப்ப எப்படின்னா, இந்த இடத்துல லெஃப்ட்ல வந்து ஜாஸ்தி குறுகி கொண்டு போயிருக்கும். ரைட்ல இந்த இடத்துல கேப் வரும். அப்பதான் இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகும். ஏன்னா இங்க ஸ்டிச் குறுகி இருக்கு. இங்க வந்து ஜாஸ்தி இருக்கு. ஓகேவா? இப்படி வச்சுட்டே வரும் பாயிண்ட்ஸ். ரொம்ப கிட்ட கிட்ட பாயிண்ட் வைக்காதீங்க. தள்ளி வச்சு பழகிக்கோங்க டிசைன் பண்றப்போ. இல்லைன்னா ரீஷேப் பண்ணி கரெக்ஷன் பண்றப்போ நிறைய கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு தான் அது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப நான் இங்க வந்து முடிச்சாச்சு ஸ்டிச். இப்ப பாருங்க, நான் டிசைன் பண்ணது எப்படி இருக்கு? இந்த இமேஜ்ல எப்படி லெட்டர் இருக்கோ அதே போலதான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த இமேஜ்ல இப்படிதான் இருக்கு. நான் அதே ஷேப்ல வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்புட் ஏல இப்படிதான் டிசைன் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீஷேப் இப்படி இருக்கும். ரீஷேப் பண்றப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் தெரியுதா? இந்த கேப் எல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னா ஸ்டிச்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இன்புட் ஏல எப்படி டிசைன் பண்ணணும்னு இது இப்ப நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே.